How to start YouTube channel in 2024 எப்படி ஒரு YouTube சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அதுவும் இந்த 2024ல். ஹாய் கைஸ், நான் உங்கள் க்ரோ வித் அருண். முதல்ல ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, இந்த ரைட் சைடில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலே ஆட் அக்கௌண்ட்டுன்னு காட்டும். அதை முதல்ல கிளிக் பண்ணி ஒரு நியூ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு ஓல்டு அக்கௌண்ட்டில் உங்கள் யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு புது இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுனா, ரைட் சைடில் தெரிகிற இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபார் மை செல்ஃப் அப்படின்ட்டு உங்கள் யூடியூப் சேனலுக்கு தேவையான நேமை வைங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களோட ஓல்டு அக்கௌண்ட்டுக்கும் நியூ அக்கௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பிக்சர்னு ஒன்று தெரியுதுல, அங்கே உங்கள் யூடியூப் சேனலோட லோகோவை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேண்டில், அதுதான் பீப்புளுக்கு ஷோ ஆகும் உங்களோட சேனல் என்ன நேமில் இருக்குது அப்படின்ட்டு. அங்கே வந்துட்டு உங்களோட யூடியூப் சேனலோட நேமை டைப் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த க்ரியேட் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான சேனல் க்ரியேட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணணும். நார்மலாக அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உங்கள் வீடியோவே அப்லோட் பண்ணிக்கலாம். பட் அது அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் காட்டும். அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிங்கன்னா பார்க்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தக்கப்புறம் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ இப்படி தான் இருக்கும். உங்கள் வீடியோவுக்கு தேவையான டைட்டில் இங்கே போட்டுருங்க. டைட்டில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிலேட்டட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த ரிலேட்டட் வீடியோவை எப்படி எனேபிள் பண்ணணுன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். யூஸ் வீடியோ வெரிஃபிகேஷன், யூஸ் யுவர் வேலிட் ஐடி, பில்டு சேனல் ஹிஸ்ட்ரி. இதில் நீங்கள் யூஸ் வீடியோ வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் ஃபேஸ் காட்டி போடுற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ போட்டிங்கன்னா போதும், லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அதை எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஷார்ட்ஸை பார்க்குற வியூவர்ஸ் உங்களோட லாங் வீடியோ பார்க்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்ல வராரு இந்த கிரியேட்டர் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த ரிலேட்டட் வீடியோவை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிற மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டால். ஓகே, இவ்வளோ தான் எப்படி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உங்களோட யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு பர்சனல் க்ரோத் அண்ட் ஃபினான்ஸ், அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரமும் உங்களோட யூடியூப்க்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பாய் பாய்.